அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடல்ஸ் இந்தி கைட்ஸ் வழங்கும் கற்க கசடற நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். सबको नमस्कार. गोल्ड मेडल्स हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कचडर कार्यक्रम पर आप सबका हार्दिक स्वागत है. आज का कार्यक्रम काव्य के रूप. काव्य के रूप इस शीर्षक के अंतर्गत काव्य के बारे में हम आलोचना करेंगे. उसके क्या क्या आचार्यों के मत, उसकी परिभाषा क्या है, उनकी जो भेद हैं उनके बारे में क्या क्या विषय समाये हुए हैं, उन सबके बारे में हम आज जानने वाले हैं. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு காவியக்கிய ரூப் என்னும் தலைப்பாகும். காவியத்தை பற்றி மிக நுணுக்கமாக, மிக சீரியஸாக அலசி ஆராய்ந்து சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதன் தொடர்ச்சியாக என்னுடைய பணியை தொடங்குகின்றேன். குறிப்பாக தக்ஷிண பாரத் இந்தி விசார சபாவுடைய பிரவீன் உத்தராவில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இது மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே படித்து அறிந்து பயன்பெற அன்புடன் அழைக்கின்றேன். எனது பணியை தொடர்கின்றேன். நன்றி, வணக்கம். காவியக்கே ரூப். இதனுடைய கேள்வி என்னவென்றால், நான் அதுகளை இதற்கு உங்களுக்கு தேர்வு எழுத வசதியாக கேள்வி பதில் वडिवत्तिले நான் தரவிருக்கிறேன். काव्य के रूप. साहित्य शब्द की उत्पत्ति के बारे में बताते हुए उसके व्यापक और संकुचित अर्थ स्पष्ट कीजिए. இலக்கியம் என்றால் எப்படி உருவானது, சாகித்யம் என்ற வார்த்தை எப்படி உருவானது, அதை பற்றி விளக்க வேண்டும். அதே நேரத்தில் அதற்கு அந்த சாகித்ய என்ற வார்த்தைக்கு, இலக்கியம் என்ற வார்த்தைக்கு குறுகிய பொருள் இருக்கிறது, விரிந்து பரந்த பொருளும் இருக்கிறது. இரண்டை பற்றியும் நாங்கள் இங்கே தெளிவுபடுத்த வேண்டும். परिभाषा. साहित्य सह प्लस हित्य साहित्य. கூடவே இருந்து நமக்கு நன்மை தருவதுதான் இலக்கியம் தான். சகபாவக சாகித்யம். கூடவே இருந்து நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிப்பதுதான் இலக்கியம். சாகித்ய பாவக சாகித்யம், சக ஹித்ய பாவக சாகித்யம். கூடவே இருந்து नन्मे तरुगिன்ற கருத்துதான் இலக்கியமாகும். जो भाव शब्दों के रूप में बताया जा सके वही साहित्य है. எந்த உணவுகளை சொற்களாலே சொல்ல முடிகிறதோ அதுவே இலக்கியம் ஆகிறது. ஒருவரின் தொடுப்பிலே விளைவதி கவிதையட என்பார் கவியரசர். ஒரு மனிதன், கற்பனை வளம் உள்ள மனிதன், அடுத்தவருடைய துயரத்தை பார்த்து தான் வேதனைப்படுகின்ற மனிதன் அந்த வேதனையை தன்னுடைய மனதுக்குள்ளே செலுத்தி அந்த வேதனைக்கு ஒரு உருவம் கொடுக்கிறான். என்ன உருவம்? எழுத்து வடிவம் கொடுக்கிறான். அந்த எழுத்து வடிவம் தருகின்ற பொழுது அது இலக்கியமாகிறது. साहित्य शब्द का अर्थ है सहित होने का भाव. கூடவே இருக்கின்ற உணர்வுகள். ஏனென்றால் ஒரு ஏழைக்கு, சுரண்டப்படுகிற ஒரு மனிதனுக்கு, ஒரு அடிமைக்கு அவனுடைய துன்பங்கள் எல்லாம் தான் அறிந்து கொண்டு அது தீர்ப்பதற்கான வழியை எவன் சொல்ல நிற்கிறானோ அந்த வழியை அந்த வழியை சொல்லும்போது அதை எழுத்தாக படைத்து இலக்கியமாக படைப்பான். ஆகவே அது அந்த இலக்கியமானது ஒருவனுக்கு தன் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அதான் सहित होने का भाव. सहित शब्द का अर्थ दो प्रकार से लिया जा सकता है. அந்த சகித் என்ற வார்த்தைக்கு பொருளை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒரு வகை
சஹ யானே சாத் ஹோனா, கூடவே இருப்பது. ஹித்துக்கே சாத் ஹோனா, சும்மா இருக்கிறதில்ல, கூடவே இருந்தால் சும்மா இருக்கிறதில்ல, கூடவே இருந்து நமக்கு நன்மையும் தருகிறது, அதுக்காக இருக்கிறது. சில பேர் கூடவே இருந்து நமக்கு தொல்லை கொடுப்பாங்க, அப்படி இல்லை, கூடவே இருந்து நமக்கு நன்மை தருவதுதான் சாகித்யம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், பவானியில் ஒரு நண்பர், படிக்காதவர், ஏதோ ஓரளவு படிப்பார், பெரிதாக படிக்கவில்லை. இன்னும் என் நண்பர், அவர் பெரிய வியாபாரி. அவர் சொல்வார், சார், எனக்கு மன வேதனை வரும்பொழுதெல்லாம் நான் திரைப்படம் பார்க்க போயிருந்தார். எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தாக்கா, மனம் வலித்தால், சஞ்சலப்பட்டால் நான் உடனே சினிமா போயிடுவேன். சரி சார், சினிமா போனால் எப்படி சஞ்சலம் கவலை போய்விட்டால் தீர்ந்து அங்கே போனால் நான் கவலையை மறந்து கொண்டேன். சிலருக்கு நூலகம் போனால் கவலை பண்ணுறோம், லைப்ரரி போய்விட்டால் அங்கே அவை உலகத்தையே அதில் மறப்போம் இருக்கிறார். ஆக இலக்கியம் என்பது மனிதனுக்கு கூடவே இருந்து அவனுக்கு நன்மை பயப்பதாகும். ஆகவே இலக்கியத்துக்கு மிகுந்த மிகப்பெரிய மதிப்பு இருக்கிறது, கௌரவம் இருக்கிறது. சரி, அர்த்த இதனுடைய பொருள் என்ன? जहाँ भाषा और भाव का संगम हो वो साहित्य कहलाता है. உணவுகளும் தான், உணவுகளுக்கு வடிவம் கொடுத்தால், எழுத்து வடிவம் கொடுத்தால் அது இலக்கியமாகிறது. பேச்சு வடிவம் கொடுத்தால் அது உரையாகிறது. உரை அவ்வளவு எளிதாக மக்கள் மனதிலே பதியாது. ஆனால் அதையே இலக்கியமாக படைத்தால் மக்கள் மனதிலே பதியும். அது இலக்கியம் என்பது அது புத்தகமாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், தெருக்கூத்தாக இருக்கலாம், அதாவது சினிமாவாக இருக்கலாம். இருந்தாலும் மக்கள் மனதிலே ஈஸியாக பதியும். ரீச் ஆகுவாங்களே, ரீச் ஆகும். இன்றைக்கி திரைப்படங்களில், இன்றைக்கி டிவியில் அதிகமாக விளம்பரம் வருகிறது அல்லவா? அது என்ன காரணம் என்றால் எளிதாக மக்கள் மனதில் போய் சேரும். அந்த அளவுக்கு வானொலி போய் சேராது. இன்னும் சொல்லப்போனால் பெரியதை சிறியதை அடக்குமா ஒரு கேள்வி இருக்குது. சிறியதோடு போட்டி போட்டால் எது ஜெயிக்கும்? பெருசா சிறுசா என்றால் பெருசாக ஜெயிக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அவன் பெரிய மலை ஓல மனிதன், இவன் சின்ன ஒரு குருவி போன மனிதன் போது அந்த மலை இந்த குருவியை அடக்கும் என்பார் அல்லவா? ஆனால் இங்கே இலக்கியத்தில் திரைப்படத்தை, பெரிய திரையை இந்த சின்ன திரை இன்றைக்கி அடக்கிவிட்டது. இன்றைக்கி திரைப்படம் பார்க்குறாள் இல்லையோ, டிவி பார்க்குறாள். அந்த அளவுக்கு என்ன ஆகிட்டது, மக்கள் மனதை இடம் கொடுத்து. அதுக்கு என்ன காரணம் என்றால் அதுதான் இலக்கியம். ஆக அந்த விளம்பரத்தை கூட இலக்கியமாக காட்டுறாங்க. அதான் நான் பார்க்க வேண்டியது. இன்றைக்கி விளம்பரத்தை கூட அங்கே ஒரு கதையாக காட்டுகிறாங்க. ஏன்னா அப்போ தான் மக்கள் மனதில் ரீச் ஆகும் இல்லையா? அது நம்ம நிறைய பார்க்குறோம். எல்லாமே இதை சாப்பிட்றது சொல்லலை, அதுக்கு ஒரு என்ன கடை மாதிரி வச்சு அதுக்கு டைலாக் வச்சு சொல்கிறாங்க இல்லையா? அப்படி இலக்கியம் என்பது வெகு விரைவாக மக்கள் மனதிலே போய் சேரும் என்பதற்காகத்தான் விளம்பரத்தை கூட இலக்கிய கதையை படைத்தார். जहाँ भाषा और भाव का संगम हो वो साहित्य कहलाता है. शब्द और अर्थ दोनों मिले होते ही हैं. ஏனென்றால் சொல்லும் பொருளும் ரெண்டுமே சேர்ந்தா இருக்கும். ஏனென்றால் சொல் அர்த்தம் பொருள் இல்லாவிட்டால் சொல்லே கிடையாது. பொருள் இல்லாத ஒரு சொல்லை சொல்லே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொல்லுவாங்க, சக்தி இல்லையே சிவமில்லை, சிவமில்லையே சக்தி இல்லை. இரண்டும் ஒன்றுக்கொன்று, இது நம்பி அது இருக்கிறது, அதை நம்பி இருக்கிறது. ஆகவே இலக்கியம் என்றால் அதில் சொல்லும் இருக்கிறது, பொருளும் இருக்கிறது. क्योंकि अर्थयुक्त वर्णों के योग को ही व्याकरणिक दृष्टि से शब्द कहते हैं. ஆகவே இலக்கணத்தின் பார்வையில் பார்த்தோமானால் பொருளோடு சேர்ந்து எழுத்துக்கள் தான் சொல்லாக மாறுகிறது. இந்த பொருள் இல்லாவிட்டால் அது வெறும்
எழுத்துக்களின் சேர்க்கையாகுமே தவிர அது சொல் ஆகாது. इसलिए स्वाभाविक रूप से शब्द और अर्थ सहित होते हैं. இரண்டுமே சேர்ந்தா இருக்கும் இயல்பாகவே. महाकवि कालिदास ने शब्द और अर्थ के सहयोग को पार्वती परमेश्वर के सहयोग से तुलना की थी. நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். वागर्तायुव संप्रक्तो वागर्त प्रतिपत्तये जगत्तित् पितरो वन्दो பார்வதி பரமேஸ்வரர். உலகத்தை காக்கின்ற தாயும் தந்தையுமாகிய பார்வதியும் பரமேஸ்வரன் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பிரிய மாட்டார்களோ சேர்ந்திருப்பார்களோ அதுபோல இலக்கியம் வாக்கும் அர்த்தம் சொல்லும் பொருளும் இரண்டும் இணைந்திருப்பதுதான் இலக்கியம். ஆக இரண்டும் இணைந்திருப்பது பார்வதி பரமேஸ்வருடைய இணையை போல இருக்கிறார் கவிஞர் महाकवि कालिदास. इसलिए ये निश्चित है कि सहभाव में साहित्य मिला हुआ है. நானும் கூட இருக்கிறேன் என்ற உணவு தான் இலக்கியத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறது. साहित्य वही है जिससे मानव हित का संपादन होता है. மனித நன்மையை பேலன்ஸ் பண்ணுகிறது, எடிட் பண்ணுறது, சேர்க்கிறது. அதன் பெயர் தான் இலக்கியம். हित से कहते हैं जिससे कुछ बने. हित என்ன வார்த்தை என்ன சொன்னால something happened, ஏதாவது உருவாகணும், அது பேர் தான் हित. इसलिए श्रवण या अध्ययन से जो आनंद प्राप्त होता है उसे साहित्य आनंद कहते हैं. ஆகவே இன்றைக்கு நமக்கு நிறைய ப்ரெஸ்ஸு அச்சகங்கள் வந்துவிட்டன. அந்த காலத்தில் இதெல்லாம் இல்லை, ஓலைச்சுவடி இருந்தது. ஆனால் அதற்கு முந்தைய காலத்தில் இருந்தது ஒன்றுமே இல்லை. என்ன செய்வார்கள்? குருமார்கள் தன் வாயால் சொல்வார்கள், அதை சீடர்கள் கேட்டுக்கொண்டு உள்வாங்கிக் கொள்வார்கள், அதை மறுநாள் திரும்ப சொல்வார்கள். அதை அகவா கேட்கின்ற பொழுதும் இப்போ படிக்கிறோம், கேட்டாலும் படித்தாலும் கிடைக்கும் ஆனந்தம் இருக்கிறதே, அந்த ஆனந்தம் என்ன சொல்கிறது? சாகித்ய ஆனந்த கருத்தை. அந்த ஆனந்தத்துக்கு என்ன பெயர் தான்? இலக்கியம் தரும் ஆனந்தம் என்று பெயர். இஸ் आनंद के साथ भगवत प्राप्ति के आनंद की तुलना की गई है. இந்த ஆனந்தம் எப்படி பார்க்கணும் என்றால், ஒரு தபஸ்வி, ஒரு தவம் செய்கிற ஒரு முனிவர் தன் தவத்தை வெற்றி பெற்று இறைவனை அடைகின்ற பொழுது, தான் எந்த லட்சத்துக்காக தவறு செய்தானோ அதை அவன் அடைகின்ற பொழுது, வெற்றி பெறும் பொழுது என்ன ஆனந்தம் கொள்வானோ அதே ஆனந்தம் இலக்கியம் படைப்பதால் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் தவத்தினால் கிடைக்கும் பலன் ரொம்ப கடினமானது. ஆனால் இலக்கியத்தான் பண்ணும்போது மிக எளிமையானது. ஏனென்றால் அந்த வேலை ஆல்ரெடி யாரோ செய்திருக்கிறார்கள். ஆனால் தவம் என்பது நம்மளதான் செய்யணும். இலக்கியம் அப்படி இல்லை. எத்தனையோ மகான்கள், ஞானிகள், அறிவாளிகள், புலவர்கள் ஏற்கனவே வெளிவிட்டு போயிருக்கிறார்கள். நாம் அதை இலவசமாகவே, ஃப்ரீயாகவே, எளிமையாக அடைகிறோம். ஆக அந்த இறைவனை அடைகின்ற ஆனந்தத்தை நாம் எளிமையாக பெறுகிறோம். அதை தபஸ் என்ன பண்ணுறான்? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பெறுகிறான். இது நாம் புரிஞ்சுக்கணும். ஆகவே நாம் இலக்கியத்தை நாம் என்ன செய்யணும்? நமக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். जैसे साहित्यानंद ब्रह्मानंद सहोदर है, इस तरह से आनंद भी एक लाभ है. साहित्य को अंग्रेजी में लिटरेचर और अरब में अदब कहते हैं. अदब का अर्थ शिष्टता, अड़कम उड़कम हुआ. अदब से करो, अदब से खड़े हो जाओ, मर्यादा निलपा, मर्यादा उकारुमांग, अड़कमाग अड़कमाग उकारुवार. विद्या தீதி வினயம். கல்வி என்னக்கா அதான் பணிவு. கல்வி ஆகுவது பணிவு, கல்வி கனது பணிவு. எல்லாருக்கும் நன்றாக பணிவுமாங்க. மற்றும் அணியில் பெற சொல்லுவாங்க. எல்லாருக்கும் நன்றாக பணிகள் பிரிதல்ல அணிய சொல்லுவாங்க. அதுபோல் விதானத்தாமை பி இத்துக்கா பாவை. ஆக விதி கூட என்ற வார்த்தை கூட நமக்கு நன்மை செய்கின்ற தன்மை தான், உணவு தான் இருக்கிறது. ஏனென்றால் சொல்லுவாங்க,
ஒவ்வொரு துன்பத்திலும் ஒரு நன்மை இருக்குமாங்க. அந்த காலத்து பெரியவர் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு சோதனை என்றால் சோதனைக்கு என்ன காரணம் என்றால் சோதனைக்கு அப்புறம் நமக்கு ஒரு நல்லது வரும், அதான் சோதனை வருது என்று. எந்த நன்மை இல்லாவிட்டால் கூட மனதில் வந்து ஒரு பக்குவம் வந்துடும். இந்த மாதிரி பொண்ணு வரும்போது நம்ம இப்படி நடக்க வேணுமா என்ற பக்குவம் வரும், அதாவது வருது அல்லவா. சரி, சாகித்யக்கா வியாபக் கர்த்த. சரி, அந்த இலக்கியனுடைய விரிந்து பரந்த பொருள், பரவலான பொருள் என்ன? रचना की दृष्टि से सृष्टि में जितने शब्द भंडार होते हैं और जितनी वाणी का समुदाय है वे सभी साहित्य के अंतर्गत आ जाते हैं. ஆக படைப்பு என்ற பாயிண்ட்ஸ் ஆஃப் வியூவில் கண்ணோட்டத்திலே பார்த்தோமானால் படைப்பிலே எத்தனை சொல் களஞ்சியம் இருக்கின்றனவோ, சப்த பண்டார் ஸ்டோர் ஆஃப் வேர்ட்ஸ் உள்ளனவோ அவை எல்லாமே வந்து எத்தனைய அந்த இடத்துல வந்து இலக்கியமாக இருக்கும், எழுத்தாக இருக்கும், நாம் படித்து பார்ப்போம். ஆனால் அந்த காலத்தில் இல்லாமல் வந்து வெறும் ஓரல் வாய்ஸ் ஆகியிருந்தால் அது கூட இலக்கியம் தான். அது வந்து சொல்லப்பட்டது, நாம் கேட்கப்பட்டது, நாம் கேட்கப்படக்கூடியது. இது வந்து எழுதப்பட்டது, நாம் படிக்கப்படக்கூடியது. இரண்டுமே ஒன்று தான். இரண்டுமே வந்து இலக்கியத்தினுடைய எல்லைக்குள்ளே வருகின்றன. विज्ञापन से लेकर महाकाव्यों तक के सारे विषय साहित्य ही कहलाते हैं. விளம்பரம் நான் சொன்ன பார்த்தியா, விளம்பரம் முதற்கொண்டு பெருங்காப்பியம் வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களும் வந்து இலக்கியமாகத்தான் ஆகும். अतः साहित्य का क्षेत्र विशाल है. ஆக இலக்கியம் பற்றியானது மிகவும் விரிந்து பறந்தது. और उसके अनेक रूप हैं. இதுவே விரிந்து பறந்தாக்கா பெருசாக இருக்கும். இப்போ வீடு, பெரிய வீடுனாக்கா என்ன இருக்கும்? ஹால் இருக்கா, கிச்சன் இருக்கா, பாத்ரூம் இருக்கா, நிறைய பெட்ரூம் இருக்கா, டைனிங் ஹால் இருக்கா, ட்ராயிங் ரூம் இருக்கா, ரிசப்ஷன் இருக்கா, ஹால் இருக்கா, போர்ட்டிகோ இருக்கா, இத்தனை பாகங்கள் உள்ளவா, கார்டன் இருக்கா, கார் ஸ்டேஷன் இருக்கா, அது நிறைய பார்ட்ஸ் உண்டு. அதுபோல் இலக்கியம் விரிக்கும் பொழுது அதுக்கு நிறைய பார்ட்ஸ் உண்டு. வியாபக் அர்த்தமே அதை விரிந்து பரந்த பொருளை பார்த்தோமானால் சாகித்யக்கே दो विभाग होते हैं. இலக்கியத்தை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று காவிய சாகித்ய, இன்னொன்று வைஞானிக் சாகித்ய. அதை வந்து எபிக் சொல்லுவாங்க, இதை வந்து சயின்ஸ் சொல்லுவாங்க. சயின்ஸை வந்து இலக்கியம்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து இன்றைய நிலைமைக்கு வந்து அது முடியாது. அதை நம்ம இலக்கியமாக கருதி கொண்டால் அது படிக்க நமக்கு எளிதாக இருக்கும். காவிய சாகித்ய ரஸ் பிரதான் போத்தாய். காவியம் அது எது மெயின்? இதில் ரஸ் தான் மெயின். அதாவது ரஸ்ன்ற என்ன? மனிதனுடைய உணர்வுகள். அந்த உணவுகளுக்கு வடிவம் கொடுக்கும்போது அதுக்கு ரஸ்ன்னு பேர். ஒரே உணவு தான், அது எப்போதும் நம்ம உலகத்தில் இருப்பது தான். அதுக்கு உருவம் கொடுத்தால் அது ரஸ் ஆகும். சரி, வைஞானிக் சாகித்ய அது என்னவென்றால் ஞான பிரதான போத்தாய். அது மெயின் என்ன? நாலேஜ் தான், அறிவு தான். சரி, संकुचित कुறுகிய अर्थम है. साहित्य अपने संकुचित और रूढ़ अर्थ में काव्य का पर्याय है. साहित्य अपने संकुचित और रूढ़ अर्थ में काव्य का पर्याय है. काव्य में अर्थ की मरुपेयदा पर्याय का सिनोनिम्स. இலக்கியம் என்பது குறுகிய பொருளை பார்த்தோம் என்றால் இன்னும் சொல்ல போனால் ரூட்னாக்கா பிரிக்க முடியாத அர்த்தம். இந்த சப்தக்கு 3 பேர் சொல்லுவாங்க. ரூடு, யௌகிக், யௌகுன்னு சொல்லுவாங்க. அதில் ரூட் என்ற வார்த்தை என்ன கேட்டால் எப்படி கேட்டாக்கா அந்த சொல்லை பிரித்தால் மீனிங் வராது. அதான் ரூடுமா. ஓ மா மா, மே மே, அது பிரிங்க. மே
மீனிங் இல்லை, மீனிங் இல்லை. அதே மாமான்னு சொல்லுங்கள், மாமா மீனிங் இருக்குது. அப்போ மீனிங் இருந்தால் அர்த்தம் சப்தம் சொல்லுவாங்க, இல்லாட்டாவது அர்த்தம் இல்லையே சொல்லுவாங்க, சப்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த ரூடு என்ற மீனிங்கில் பிரித்தால் பொருள் தராது என்ற கருத்துரை பார்த்தால் கூட அது காவியம்தான். काव्यना इलक्ष्य, इलक्ष्यना काव्य। साहित्य का व्यापक अर्थ उसकी उत्पत्ति पर निर्भर है. சரி, இதெல்லாம் அந்த இலக்கியத்தோடைய விரிவான பொருள் என்று சொல்கிறோம் என்றால் அதை டிபெண்ட், அதாவது எப்படி உற்பத்தி ஆகுது அதை நம்பித்தான் இருக்கிறது. साहित्य का संकुचित अर्थ रूढ़ी पर निर्भर है. அது குறுகிய அர்த்தம் தெரியுமா? பிரித்தாலும் அதற்கு வேறு பொருள் வராது. ஆக இலக்கியம்தான், அதை வேறு நம்ம சொல்ல முடியாது என்பதுதான். रूढ़ अर्थ में काव्य भावना प्रधान साहित्य. அப்போது அதை பிரிக்க முடியாத நிலை வருகின்ற பொழுது அதை என்ன மெயின்றதில் உணர்வுகள் அமையமாக இருக்கும். பாவனா பிரதான், அதான் நீங்கள் மாதிரி சொன்னாங்க, ஒருவரின் துடிப்பிலே விளைவது கவிதையடா. அந்த உணர்வுகள் தான் மாற்றுறது. இந்த உதாரணமாக உலகெங்கும் அடிமை பழக்கம் நிறைய இருந்தது. அதை ஒழிக்க அதை பார்த்து ஒரு கவிஞர் அழுதார், புலம்பினார். அந்த அழுகை, அந்த சோகம் ஒரு காவியமாக உருமாறியது. அதுதான் எட்வர்ட் எலிசபெத் ஸ்டோர் என்ற ஒரு பெண்மணி எழுதிய அங்கிள் டாம்ஸ் கேபின். அப்போ நாட்டிலே ஏன் சுரண்டல் வருகிறது, சுரண்டல் ஏன் ஏற்படுகிறது? எல்லா மனிதர்களும் உண்டு தானே, ஏன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சுரண்டுகிறார்? கவிஞர் பட்டுக்கோட்டையார் சொல்வார், மனுஷன் சாப்பிடுறாண்டா நம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை என்று பாடினார். பட்டுக்கோட்டை மக்கள் எளிமையாக புரிய மாதிரி. இப்போது ஒரு விலங்கு சேம் விலங்கு கொல்லாது, ஒரு புலி இன்னொரு புலியை கொல்லாது, ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை கொல்லாது, ஒரு பாம்பு இன்னொரு பாம்பை கொல்லாது. ஆனால் மற்றவர்களை கொல்லும். ஒரு மானை கொல்லும், ஒரு புலி சிங்கம் மானை கொல்லும், மற்ற மனிதர்களை கொல்லும். ஆனால் புலியை கொல்லாது, புலியை அடிக்காது. ஆனால் மனுஷனை அடிப்பார், மனுஷன் மனுஷனை கொள்கிறான். ஐந்து உள்ள ஜீவன்கள் கூட தன் இனத்தை அது ஒன்றும் செய்யறதில்லை. ஆனால் ஆறுள்ள மனிதன் சின்னப்படுறான், தன் இனத்தையே அடிக்கிறான். அம்மாவே கொள்கிறான், அப்பாவையே கொள்கிறான், தம்பியே கொள்கிறான், அன்னை கூட கொள்கிறான். இது இங்கே நடக்கிறது. அதான் சொல்கிறார். என்ன आज रूढ़ अर्थ में काव्य प्रधान भावना प्रधान साहित्य. தென்னாப்பிரிக்காவிலே இந்திய மக்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்றவர் அவ்வளவா அதோ கால் விழுந்துக்கு அவருக்கு. ஆனால் அவர் நேரிலே பார்த்தால் தாரே அனுபவித்தார் மகாத்மா காந்தியர்கள். அதுதான் அவர் அந்த அந்த உணர்வு தான் அவரை மகாத்மாவாக மாற்றியது. அவர் எழுத்துக்கள் என்ன ஆகின? விடுதலை போரிட புரட்சிக்கு அவர்கள் விதையாக மாறின. அந்த புரட்சியின் நெருப்புக்கு தூண்டுகின்ற திரியாக மாறின அவருடைய உணர்வுகள் தான். பிறகு அதே இந்திய விடுதலைக்காக உருமாறியது. இப்படி ஒருத்தருடைய உணர்வுகள் தான் எல்லாம் அதுதான் அந்த உணர்வாக விரிவதுதான் इलक्ष्यम साहित्य. आजकल साहित्य शब्द एक पूरी वस्तु या उसके एक अंग को बताने वाला बन गया है. இன்றைக்கு இலக்கியம் இருந்து பறந்து விட்டது. ஒரு பொருளை கூட இலக்கியம் சொல்ல ஆகிட்டு. आजकल हिंदी उपन्यास साहित्य का विकास हो रहा है. இன்றைக்கு நாவல் இலக்கியம் இன்றைக்கு வளர்ந்து வருகிறது. इसलिए यहाँ साहित्य शब्द गद्य साहित्य के एक अंग के लिए प्रयुक्त हुआ है. இன்றைக்கு இலக்கியம் என்பது ஒரு உரைநடை இலக்கியத்துக்கு ஒரு பிரிவாகவே இங்கே சொல்லப்படுகிறது. काव्य की परिभाषा देते हुए उसके विभिन्न रूपों पर प्रकाश डालिए. காவியம் என்றால் என்ன, அதனுடைய டெஃபினிஷன் என்ன, சரி அதனுடைய பல்வேறுபட்ட வடிவங்களை விளக்குக.
இப்போது உதாரணமாக பொதுவாக நாரிங்கிறோம், பெண்ணுங்கிறோம் இல்லையா? அதற்கு நிறைய வடிவம் உண்டு. என்ன இருக்கும்? முதல்ல வந்து பிறக்கும்போது தாய், மணக்கும்போது மனைவி, கூட பிறக்கும்போது சகோதரி, சேவை செய்கின்ற போது சேவகி, நமக்கு பணி செய்யும்போது ஹாஸ்பிட்டலில் நர்ஸு. இப்படி பெண் தான், அவளுக்கு பல வடிவம் இருக்குது அல்லவா? அந்த வடிவத்துக்கு ஒரு பேர் இருக்குது. அது போல தான் இலக்கியம். काव्य की परिभाषा विद्वानों के अनुसार भिन्न भिन्न है. மாறுபட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. இது डेफिनेशन. भारतीय समीक्षा में काव्य की परिभाषा का काव्य की आत्मा के विवेचन से संबंधित है. ஆக இந்திய இலக்கியத்தில் வந்து காவியத்தை பற்றி நம்ம ஆய்வு செய்கிற பொழுது, சமீட்சான ஆய்வு செய்கிறது, தீசிஸ் பண்ணும்போது அது சொல்கிறாங்க. அதுக்கான டெஃபினிஷன் கேட்டாக்கா, காவியத்துடைய ஆத்மா என்ன, அது மாதிரி தெரிஞ்சுக்க முடியல. இது ஆத்மா, மனிதனுக்கு, அது மனித பிறவிக்கு ஆத்மா தான் முக்கியம். ஆத்மா எல்லாம் ஒன்றும் இல்லை, அதான் உயிர் தான் ஆத்மாங்க, வேறு என்ன. சரி, அது நம்ம ஆய்வு செய்யணும். பாரதிய ஆச்சாரிய பரம்பராசே. சரி, இந்தியாவில் பிறந்த நாங்கள்லாம் இந்த சாகித்யம் என்றால் இலக்கியம் என்ன என்று அது கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். काव्य की आत्मा अलंकार है. आचार्य बामக और தண்டி. ஆச்சாரிய பாமக என்பவரும் தண்டி அழகான்னு சொல்லுவாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க? காவிக்கு ஆத்மா யாருன்னா அணிகள்கார். சரி, காவிக்கு ஆத்மா ரீத்தி ஹை, அலங்கார். ஆச்சாரிய வாமன் என்ற முடிவு சொல்லியிருக்கிறார். காவிக்கு ஆத்மா என்னன்னா அலங்கார், அணிகள் இல்லை, அணிகள் இல்லை, ரீத்தி சிருங்கார், अलंकारों. काव्य की आत्मा वक्रोक्ति है. आचार्य कुंतक. वक्रोक्ति என்றால் வக்ர ப்ளஸ் உக்தி, வக்ரோக்தி. அதாவது ஒரு பொருளாக இருப்பார்கள், சொல்லுவதை வெளியே பார்க்கும்போது ஒரு மீனிங்காக இருக்கும், அது உள்ளத்தை வேற இருக்கும். அதுதான் வக்ரோக்திங்கிறது. बिहार ஜுவாபத்தில் அன்டூபே டூபே தரே, न அன்போடே தரே பூடே தரே என்பார் பிஹாரி அவர்கள். அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால், இங்கே அன் பூடே மாற்றி போடுங்க, அன் டூபே, ந அன்டூபே தரே, டூபே தரேன்னு அர்த்தம். அப்போது வள்ளுவர் சொல்லுவார், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பார். இப்போ இங்கே சொல்ல பார்த்து இது எடுத்துங்க, பிஹார் எடுத்துங்க. அன்பூடே நான் அன்பூடே தரே. யாரெல்லாம் வந்து பிறகு இறைவனுடைய பக்தியிலே மூழ்கவில்லையோ அவர்களெல்லாம் வந்து கரையறவில்லை. தரையினால் கரையறவில்லை. டூபே தரை, மூழ்கினவங்களாம் கரையிட்டாங்க. இது வெளியில் அப்போ ஒரு ஒளி பார்க்கும்போது ஒரு ஆற்றுல மூழ்கிறாங்க, இப்படி கரையேறுவோம். அன்போடே மூழ்காதவ கரையேறுவான். வெளிப்பாக என்ன பண்ண வெறும் தட்டு தெரியும். ஆற்று வெள்ளத்திலே மூழ்காதவன் கரையேறுவான், ஆற்று வெள்ளத்தை மூழ்கியவன் கரையேற மாட்டான். அதே ஆன்மீகத்தில் ஆன்மீக கடலிலே மூழ்கியவன் கரையேறுவான், மூழ்காதவன் கரையேற மாட்டான். இப்படி இதான் வந்து வக்ரோக்திங்கிறது. இன்றைக்கு நீங்கள் மருத்துவ நம்முடைய பழைய முன்னோர்களுடைய மருத்துவர்களை பார்த்தீர்கள் என்றால், ஒவ்வொரு தாவரத்துக்கும் பொட்டானிக்கும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பாட்டனிக்கும் தாவரத்துக்கும் வெவ்வேறு பெயர் உண்டு. இப்போ கொத்தமல்லி சொல்கிறோம், அது வேறப்பட்டிருப்போம். அது யாருக்கு தெரியும்? அது யார் அறிவார்களோ அவர் மட்டும்தான் புரியும், வேறு யாருக்குமே புரியாது. பூனை வணங்கி தடை, யானை வணங்கி, இங்கே தந்தையார் சொல்லுவார், பூனை வணங்கி தடை, யானை வணங்கி தடை. அதனால் பூனை வணங்கி யானை வணங்கி, அந்த செடியை பார்த்தா பூனை வணங்குமாமா, யானை வணங்குமாமா என்ன அர்த்தத்துக்கு தான் இல்லை, அதுக்கு வேறு அர்த்தம் இருக்குது. அப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து வேறு பொருள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஏதாவது வக்ரோக்தி. அது ஏன் சொன்னாங்கன்னா, அதை வந்து தவறான மக்கள் அதை எடுத்து தவறாக அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாத மக்கள் தான் பிடிச்சாங்க. ஆனால் என்ன ஆச்சுங்களா, அப்படி காத்துற அது
வெளியே சொல்லப்படாமலேயே அதனுடைய உண்மையாக தமிழ் எங்கே படிச்சு தெரியுமா? ஃபாரின் படிச்சு, வெளிநாட்டுக்கு போச்சு. அவங்க அறிக்கை அதை அவங்க மொழியில் வந்து மொழியை பண்ணிட்டாங்க. நம்மளில் வந்து பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம்னா நாம் அடிமையாக இருந்தோம். ஆட்சி வந்து அடிமை ஆட்சி. ஆகவே அது உண்மையான பொருளை நாம் அடைய முடியாமல் போய்விட்டது. அதன் காரணமாகவே இந்தியாவில் வந்து மருந்துகள் மிக குறைவாகத்தான் பேரான அங்கே இந்தியாவிலே மருந்துக்கு அதிகமாக இருக்குது. நாம் அதை வழக்கிட்டு வாங்குகிறோம். இங்கிருந்து போனது தான் அங்கிருந்து நாம் வாங்குகிறோம். சரி, आग काव्य की आत्मा औचित्य है आचार्य सोमेंद्र. உனக்கு எது சரிப்படுதோ அதான் பார்க்க காவியம். நியாய ஹே நீதியுக்த ஹே, நீதிக்கு உகந்தது, நியாயத்துக்கு உகந்தது எதுவோ, நல்ல சிந்தனைகள் எங்கே உள்ளனவோ அதுதான் காவியத்துக்கு ஆத்மா என்கிறார் ஒருவர். யார் அவர்? ஆச்சாரிய சோமேந்திர. வாக்கியம் ரசாத்மகம் காவியம், இதான் எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. रस्य युक्त वाक्य ही काव्य होता है. रस्य युक्त वाक्य ही काव्य होता है. आचार्य विश्वनाथ. இதான் எல்லாரும் வந்து கொடுத்துக்கிறாங்க. இதுதான் இதுதான் ரஸ்யுடன். ரசனால் ரசம் அல்ல, ரஸ் உணவுகள். காவிய தோஷ் ரகித்த குண்வாலே ரச்சனாய். அதில் வந்து குறைகளே இல்லாத ஒரு சிறந்த தன்மையுடைய பண்புடைய படைப்பு தான் காவியங்கிறார். யார்? ஆச்சாரிய மும்மட். ரமணீயார்த்த பிரதிபாதக சப்த காவியம். அழகான பொருளை, அழகான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சொல்லுக்கு பேர் தான் காவியம். யார் சொல்கிறாங்க? ஆச்சாரிய ஜெகநாத். இப்படி ஒவ்வொருத்தரும் இந்தியாவில் பிறந்த அத்தனை மாணவர்களும் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள். சரி, इस प्रकार आत्मा की मुक्तावस्था ज्ञान दशा कहलाती है, उसी प्रकार हृदय की ये मुक्तावस्था रस दशा कहलाती है. இப்போது ஆத்மா வந்து ஃப்ரீபடாது. எப்போ ஃப்ரீ பேடுது? ஓ ஆத்மா வேற, என்னோடய உடம்பு வேற நம்ம நினைக்கிறோமோ அதுதான் முக்தி, மோட்சத்துக்கு தான். நம்ம நினைக்கணும், ஓ இந்த உடம்பு தான் வந்து உடம்பு வேற, ஆன்மா வேற, இந்த உடம்புட்டு ஆன்மா பிரிஞ்சு போயிட்டாக்கா அந்த உடம்புக்கு ஒன்றும் கிடையாது என்ற ஞானம் எப்போ வருகிறதோ அதுதான் ஞானாவஸ்தா. அதே நேரத்தில் வந்து இதயத்தினுடைய ஃப்ரீடம், இந்த ஹார்ட் எப்போ ஃப்ரீயாக இருக்குது அதுதான் வந்து ரஸ்த. இப்போ சொன்ன உங்களுக்கு என் நண்பர் வந்து கஷ்டமாக என்ன பண்ணுவார்? சண்டையாக வீட்டில் சும்மா போடுவார். அப்போது என்ன ஆகிடுது? அந்த ஹார்ட் என்ன ஆகிடுது? ஃப்ரீ ஆகிடுது. ஆகும்போது அதுதான் வந்து ரஸ். அந்த அந்த ஃப்ரீடம் தருவது தெரியுமா? அந்த ஆறுதலை தருவது தெரியுமா? அது ரசங்கள் தான். திரைப்படத்தில் எல்லாமே வரும், நவரசங்களும் வரும். ஒரு திரைப்படம் நீங்கள் இப்போ பாருங்கள். அந்த திரைப்படத்தில் தமிழில் வந்து நவராத்திரின்னு பேர், நவராத்திரின்னு பெயர். அது பிளாக் அண்ட் ஒயிட் படம் தான். அது நடிகர் திலகன் அவர் நடிச்சிருப்பார். அதில் ஒவ்வொரு ரசத்துக்கும் ஒரு கேரக்டர் போடுவார். 9 சுவைகளுக்கும் 9 கேரக்டர் அப்படியே கேரக்டராக மாறியிருப்பார். அந்த சுவையை அப்படியே அவர் கேரக்டராகவே வந்து அதை நடித்து காட்டியிருப்பார். அதை படிங்க, உங்களுக்கு இந்த ரஸ்ஸு ஈஸியாக புரியும். கொஞ்சம் டஃப்பாக சொல்லிட்டு ரஸ்ஸு அதே ஒரு எளிமையாக கொடுத்துருக்கிறார். அது ஒரு கேரக்டராகவே ஒரு கதையாக எழுதி அது 9 பாவங்களையும் கோர்த்து அது ஒரு திரைப்படமாக மாற்றியிருக்கிறார். அது மிகப்பெரிய சாதனைகள். நீங்கள் நேரம் கிடைத்தால் பாருங்கள். हृदय की मुक्तावस्था ही रस कहलाती है. हृदय में इसी मुक्ति की साधना के लिए मनुष्य की वाणी जो शब्द विधान करती आई है उसे कविता करती है. ஒருவரின் துடிப்பிலே விளைவது கவிதையடா. எல்லாரும் படித்து பார்த்து ஃப்ரீ மைண்ட் ஃப்ரீ ஆகணும், இதை வந்து ஃப்ரீ ஆகிடணும். அந்த ஃப்ரீ ஆக்குவதற்காக எந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்ம வந்து ஈடுபடுகிறோமோ அதுதான் கவிதையாகிறது. கவிதை வந்து திருந்தாத மனதை கூட திருந்த வைக்கும், திருந்தாத மனதை கூட திருந்த வைக்கும். நாதிஷ்டா என்ற ஒரு மன்னன் இருந்தான். நாதிஷ்டா அந்த மன்னன் வந்து என்னுடைய மதம் வந்து அன்பை போதிக்கின்ற மதம் ஆகையினாலே என்னோடய மதத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லையோ
யாரை வந்து கொன்றுடுவேன் என்று லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவித்தார். எல்லோரும் சொல்லி பார்த்தார்கள், ஆனால் வேலையாக. கடைசியாக ஒரு கவிஞன் வந்தார். அவன் நான் திரைப்படுவேன் என்று ஒரு கவிதை எழுதி கொடுத்தான். அந்த கவிதையை படித்த உடனே அவன் மட்டும்தானே நாதிஷா அவன் உணர்ந்த மனிதம் வேலை செய்தது, அது விழித்து இருந்தது. அதுதான் என்ன பண்ணாங்க, அந்த கொலைகளை விட்டு விட்டார். ஏன் விட்டார் என்ன அப்படி இருந்தார்? அதில் பெருசாக ஒன்று எழுதலை. என்ன சொல்கிறது, சுமாரே प्रेम की तलवार ने लाखों मनुष्यों का कत्ल कर दिया. எதுக்கான மக்கள் கொலை கொண்டுச்சு ஒரு அன்பேற கத்தியானது. ठीक है, जो अब तक मर चुके हैं उनको जिलाओ. அவன் வச்சுட்டே சொல்றீங்க இல்லையா, இப்போ தூங்கிட்டாங்க இல்லையா, யாரெல்லாம் வந்து இறந்தாங்க இல்லையா, அவளை எழுப்பி விடு. உங்க ஜகாவோ பெருசே கத்தல் கண்ணா சொல்லிக்கிறோம். மறுபடியும் வந்து அவனை வந்து கொலை பண்ண ஆரம்பிப்பா, உன் எண்ணம் வந்து நிறைவேறிடும். சில பேர் பாருங்கள் சாப்பிட்டே இருப்பாங்க, வேலையாக தான் இதுக்காக சாப்பிட்றோம், உயிர் வாழ சாப்பிடுவோம். சிலர் அப்படி இல்லை, சாப்பிட்றதுக்காக வாழ்வாங்க. இதுக்காக நிறைய பேர் நேரம் சாப்பிட்டே இருப்பாங்க, ஏதாவது விட்டே இருப்பாங்க. அப்படி நீங்கள் இதுக்காக இன்னும் கொலை வேலை எனக்கு கொள்ள தானே, சரி சிறுபான் வந்து மறுபடியும் உயிர் கொடுத்துட்டு அவளை கொண்டு செஞ்சாரு. அதுன்னு கொல்லலாம், ஆனால் உயிர்ப்பிக்க முடியுமா? அது யாருக்கள் இருக்கு, பகவான் இருக்கு. அந்த கருத்தை அவன் மனதை தொட்டது, அவன் அங்கிருந்து விட்டு விட்டான் கொலை செய்வதை. ஆக மகான்கள், குருக்கள், போதகர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், மந்திரிகள் செய்யாத ஒரு செயலை ஒரு இலக்கியம் செய்தது. ஆகவே அது ஏதாவது கவிதா ஆச்சாரிய ராமகிருஷ்ண சுக்ல की विद्या गीतामणि அது சொல்லிக்காக. சரி, பாশ্চাத்ய மத் இதுவரைக்கும் நாங்கள் என்ன பார்த்தோம், ஈஸ்டர்ன் கண்ட்ரிகளை பார்த்தோம். இப்போ வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கிழக்கு இந்தியாவில் பிறந்த மகான்களை சொல்லி பார்த்தது வரைக்கும். இப்போது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் அங்கே மகான்கள் பிறந்திருப்பாங்க இல்லையா, அவங்களும் சொல்கிறாங்க இதை பற்றி அபவுட் த லிட்ரேச்சர். வேர்ட்ஸ்வர்த் சொல்கிறாரு, த poetry இஸ் the best words in the best order. யார் சொல்கிறாங்க, காட்ரிச். poetry is criticism of life. யார் சொல்கிறாங்க, அடுத்தது the poetry is the art of நைட்டிங் ப்ளஷர் வித் இட். அவரோட யூஸ் பண்ணிருக்காரு வேர்ட்ஸ்வர்த். இன்னொரு இருக்குங்க, த poetry இஸ் இல்லை என்னது, ஸ்பான்டேனியஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் த பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ். இப்படி அவர் படிக்கிறார். சரி, இது வந்து அவருடைய இது பார்த்தோம், இதை பார்த்தோம், டெஃபினிஷனாக பார்த்தோம். இப்பொழுது அவருடைய வடிவங்கள் என்ன, அதே போல் பேசுதான் பாரதிய பரம்பரா. இந்திய பரம்பரைப்படி என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு காவிய, அது ஏண்டா பிரிக்கலாம், ஒன்று திருஷ்ய காவிய, இன்னொன்று சிரவிய காவிய, பார்ப்பது கேட்பது. திருஷ்ய காவியனாக்கா பார்ப்பது, என்னென்ன நாட்டக்கு ரூபக்கு. அடுத்தது பத்திய படிக்கிறது பார்ப்பது இல்லையா, அது என்ன ரெண்டு பிரிவு, அது கத்திய மிஸ்ரித்து சம்பு கலந்தது. சரி, இது கலந்தது பத்திய கத்திய என்ன கலந்துருக்கும், அது சம்புன்னு சொல்லுவாங்க. அதான் இது நான் அப்போ தான் சொல்லுவாங்க தெருக்கூத்து மாநில. அதில் பாருங்கள் பாட்டு இருக்கும், வசனம் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கத்திய ப்ரோஸ் வரும்போது உபன்யாஸ் அது நாவல், அதுவும் கத்திய தான், ப்ரோஸ் தான். கஹானி ஸ்டோரி அதுவும் ப்ரோஸ் தான். நிபந்த எஸ்ஏ அதுவும் ப்ரோஸ் தான். பத்திர லெட்டர் அதுவும் ப்ரோஸ் தான். ஜீவனி வாழ்க்கை ஒரு அதுவும் ப்ரோஸ் தான். சரி, பத்தியில் வந்து பிரபந்த காவிய முக்த காவிய. பிரபந்த காவியனால் இலக்கண வரம்புக்கு கட்டுப்பட்டது பிரபந்த காவியம்.
அதுக்கு மாறுபட்டது முக்த காவியம். அடுத்தது மகாகாவிய, கண்டகாவியம். கட்டுப்பட்டது மகாகாவியம், பற்றி போலையா படாது கண்டகாவியம். சரி, திருஷ்ய காவிய, கண்ணால் நாம் பார்த்தறிகின்ற காவியங்கள். அபிநீத் ஹோக்கர் தேகா ஜாயே ஓ திருஷ்ய காவியே, மக்கள் வந்து நடிப்பார்கள், அதை நாம் பார்ப்போம், அது திருஷ்ய காவியம். हमने इससे जनसाधारण को ஆனந்த் इसलिए வந்து சாதாரண மக்கள் கூட அதன் படிப்போம் நண்பர் போவார் சொல்லி ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். அதே நேரத்தில் नाटक रूपक आदि इसके अंतर्गत आते हैं. श्रव्य काव्य, कादाल केट्पदु, जो कानों में सुना जाए उसे श्रव्य काव्य कहते हैं. कादाल केट्कப்படுவதா வந்து श्रव्य काव्य कहப்படுகிறது. खंड काव्य तो अधिकांश में पठित समाज के लिए ही था. இதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து படித்த மக்களுக்காக தான், படிக்காதவங்க பண்ண முடியாது, அதிர்ஷ்டக்காக தான் பார்க்க முடியும். சரி, प्रबंध काव्य, इसमें तारतम्य रहता है. ये महाकाव्य और खंड काव्य नाम से பிரிக்கப்பட்டிருக்கிறது. महाकाव्य इसमें जीवन की अनेक रूपता के साथ जातीय जीवन की झलक रहती है. வாழ்க்கையுடைய பல உறவுகள் தோன்றுகிறது, அந்த இனத்தினுடைய வாழ்க்கையை பற்றி தெரிகிறது. உதாரணமாக ஒரு கார்டன் சொல்கிறோம், அந்த கார்டன் என்ன இருக்கும், பலவிதமான பூக்கள் இருக்கும், பலவிதமான மரங்கள் இருக்கும், பலவிதமான மரங்கள் இருக்கும் இல்லையா, செடிகள் இருக்கும், கொடிகள் இருக்கும், அது விரிந்து பறந்துருக்கும். அதுதான் காவியம், महाकाव्य. खंड काव्य, इसमें एक ही घटना की प्रधानता को लेकर किसी एक पहलू की झलक मिलती है. यो निகழ்ச்சியை வச்சு அதை எழுதுவாங்க, அதுதான் வந்து கண்ட காவியம். உதாரணமாக ஒரு செடி கார்டன் ஆகாது இல்லையா, அது கார்டன் சரியாகுது இல்லையா, அதுதான். அப்போ கார்டன் என்பது வந்து அது மகாகாவியம், செடியும் வந்து கண்ட காவியம். சரி, முக்தக் ரெண்டுமே கட்டுப்படாது, फ्री बर्ड. ये मुक्तक रहता है, चंद के बंधन में नहीं बनता. யாப்பு என்ற கட்டுக்குள்ளது அது சிக்காது. ஸ்புட் கவிதாய், இதான் சில சின்ன சின்ன கவிதைகள். நான் சொன்ன பாருங்க, ஒரே கதை, உருளை கவிதை. ஏன்னா வாங்கினேன் பிடித்தார்கள், கொடுத்தேன் விட்டார்கள், இது போல் தான் ஸ்புட் கவிதாய் சொல்லுவாங்க. சரி, இன்னும் சொல்கிறாங்களே, நான் சொல்ல இல்லாத ஊருக்கு போகாத வழியே, இல்லாத ஊருக்கு போகாத வழியே அறியாத மக்களிடம் புரியாதபடி சொல்லி வைக்கின்ற சத்தியவாக்காமா புரியாதவனுக்கு. இல்லாத ஊருக்கு போகாத வழியை அறியாத மக்களிடம் புரியாதபடி சொல்லி வைக்கும் சத்தியவாக்கு தெரியுமா, அது நான் தேர்தல் வாக்குறுதி என்றார் ஒரு கவிஞர். என்னது தேர்தல் வாக்குறுதி, இது இது ஒரு புத்தகத்துக்குள்ளே வரும். இதை வந்து நம்ம யாப்பு, அணி, அடிப்பிடி, தொடைப்பார் தமிழில் அதெல்லாம் இங்கே பார்க்க முடியாது. சரி, गद्य प्रोस, इसके अंतर्गत उपन्यास, कहानी, निबंध, पत्र, जीवनी आदि आते हैं. ஏன் டைரி கூட அதான் வரும், கத்தி தான். டைரி பேச தெரியுமா, டைரி கூட தான். சரி, चंपू, इसमें गद्य और गद्य का सम्मिश्रण கலந்துருக்கு. இதான் வந்து தெருக்கூத்து சொல்லுவாங்க அந்த காலத்தில். தெருக்கூத்து, नाट्य नाटक இதெல்லாம் अलग ठीक है. और हमने क्या किया, ये परिचय है. क्या है, काव्य के बारे में सिर्फ हमने परिचय देखा. अब उसके अंतर्गत बहुत सारी बातें हैं, उसके अंतर्गत अगले एक एपिसोड में हम देखेंगे. और यहाँ पर तब तक के लिए मैं आपसे विदा लेता हूँ. இன்றைக்கு நான் சொன்னது வந்து காவியத்தினுடைய அறிமுகம், இலக்கியம் என்றால் என்ன, அதை பற்றி மகான்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். இனி அடுத்து அது உள்ளே போக போகிறோம். இலக்கியம் கடலுக்குள்ளே போனால் நிறைய இருக்கும், துன்பங்கள் இருக்கலாம்.